அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி. எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் இது விதவை யோகம், அமங்கல யோகம் சொல்லி மூல நூல்களில் போடப்பட்டிருக்கு. அது உண்மையா? அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 1010 ரூபாய் கட்டணத்தில் இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால், வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் 3000 ரூபாய் கட்டணத்திலும் நம்மகிட்ட ஜாதக பலன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பணம் கட்டிய நாளிலிருந்து 48 மணி நேரத்திற்குள் உங்களுக்கு பலன் சொல்லப்படும். ஒரு சில நாட்களில் வெளியூரில் மாநாடு, கருத்தரங்கம் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது அது 1 நாள் 2 நாள் டிலே ஆகும் என்பதை இந்த வீடியோ பதிவின் வாயிலாக சொல்லிக்கொள்கிறேன். வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளார போவோம். சூரியன் செவ்வாய், எனக்கு தெரிஞ்சு இது நிறைய நூல்களை நானே படிச்சிருக்கேன். சூரியன் செவ்வாய் அமைப்பு இருந்தால் அது ரொம்ப சின்ன வயசில் கணவனை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போடப்பட்டிருக்கு. இதில் நிஜமாலுமே லாஜிக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த வீடியோ வாயிலாக நம்ம பார்த்தலாம். சரி, நல்லா கவனிச்சுங்க. சூரியன் ஒரு உஷ்ண கிரகம், ஒரு தலைமை கிரகம். நல்லா கவனிங்க. நிர்வாகம், அரசியல் சார்ந்த ஒரு விஷயம். செவ்வாய் பார்த்தீங்கன்னா இவரும் உஷ்ண கிரகம். இவர் போர் படை தளபதி, சண்டைக்காரர், கோவக்காரர், ரத்தத்துக்கான அதிபதி. அவர் கோதுமை, ஒரு தோரம் பருப்புல. புரியுதுங்களா? இப்படி நல்லா கவனிங்க. ரெண்டுமே தண்ணியில் விளையக்கூடியதுதான். கோதுமையாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், ரெண்டுமே துவரம் பருப்பாக இருக்கட்டும். துவரம் பருப்புக்கு தண்ணி தேவையில்லை. சரி, ஓகேங்களா? அரிசிக்கு கோதுமைக்கு தண்ணி தேவை, துவரம் பருப்புக்கு தண்ணி தேவையில்லை. மானாவாரி காட்டில் விதைச்சா கூட அது வந்துடும். ஏன்னா செவ்வாய் உஷ்ண கிரகம் அப்படின்ட்டு. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். சூரியனை விட செவ்வாய் தான் அதிகம் உஷ்ணம். ஆனால் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, சூரியன் தான் ரொம்ப உஷ்ணம் மாறி இருக்குன்னு தெரியுது. ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, கிரக வரிசையில் பார்த்தீங்கன்னா சூரியன் அதிகமான ஒரு உஷ்ணத்தை கொண்டது. ஏன்னா அதுகிட்ட இருந்த அந்த உஷ்ணத்தை தான் மற்ற எல்லா கிரகங்களும் எடுத்து பிரதிபலிக்குது. ஆனால் நீங்கள் பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த யோகத்துக்கு, விதவை யோகத்துக்கு, அமங்கல யோகத்துக்கு இங்கே செவ்வாய்க்கு தான் பலம் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த அமைப்பில் தான் சொன்னேன், சூரியனோட செவ்வாய்க்கு உஷ்ணம் அதிகம் அப்படின்னு. இந்த 2 கிரகங்களும் சேரும்போது, குறிப்பாக ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சேரும்போது அந்த பெண்ணுடைய உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு கருத்தரித்தல்ல தாமதமாகும். இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கும். பெண்களுக்கு இந்த அடிவயிறு சார்ந்த பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் மருத்துவ ரீதியாக இன்னைக்கு சொல்லப்பட்ட விஷயம். ஓகேங்களா? பெண்களுடைய உடம்பு நார்மல் டெம்பரேச்சர்ல இருந்து கூடுதலாக இருக்கக்கூடாது. அது கோபத்தை உருவாக்கும். ஒரு பெண் வீட்டுக்கு கோபக்கார பெண்ணாக வந்தா அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை மகா கோபக்காரனாக இருக்கும். அடுத்த தலைமுறை கோபத்தினுடைய உச்சத்துக்கு சென்று எந்த ஒரு செயலிலும் இறங்கி அந்த குடும்பமே ஒரு வீணாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில போயிடும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் தாயை போல புள்ள, நூலை போல சேலைன்னு சொல்லியிருக்காங்க. தாய் கோபப்படக்கூடாது. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சூரியன் செவ்வாய் இணைவு இருக்கும்போது அந்த பெண் இயற்கையிலேயே சற்று கோபமானவங்களாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, கர்வம், அதிகாரம், இந்த கொஞ்சம் நம்ம தான் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு ஒரு கெத்தான ஒரு விஷயத்துல அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த அமைப்பின் படி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இந்த சூரியன் செவ்வாயுடைய அமைப்புல பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியா, சயின்ஸ் ரீதியா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இதுதான். அம்மா கோபக்காரன்னா புள்ள கோபக்காரன், அப்புறம் அப்படியே அந்த பரம்பரை அப்படியே கோபமாவே மாறிடும். கோபம் மனிதனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். எந்த நேரத்துக்கு வரணுமோ அந்த நேரத்துல தான் வரணும். இந்த சூரியனும் செவ்வாயும் லக்னத்திலேயே இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்பட்டு ஊரே பகைச்சிக்கிட்டு தான் கிடக்கணும் நம்ம. சரிங்களா? இந்த சூரியன் செவ்வாய் இணைவு பகையாகி நம்மளுடைய எல்லா உறவுகளையும் கெடுத்துரும். அதற்காகத்தான் சூரியன் செவ்வாய் எதையுமே ஜோதிடத்துல நேரடியாக சொல்லப்படவில்லை, மறைமுகமாகவே சொல்லப்பட்டிருந்தது. அதனாலதான் சூரியன் செவ்வாய் இருக்கிற பெண்ணை அந்த காலத்துல வேணான்னு சொல்றதுக்கு போல இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெண்ணை வேற யாராவது திருமணம் செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு. ஏன்னா இந்த கோபத்தை ரசிக்கக்கூடிய ஆண் உலகத்துல இருக்காங்க. அந்த ஆண் அவரு கோவக்காரர், இந்த பொண்ணு கோவக்கார பொண்ணு, ரெண்டும் சேர்ந்தா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும்.
ஓகேங்களா? அந்த அமைப்புல அவங்களுக்கு இதை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்காக தான் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. இது சரியாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகே, சரி. இந்த சூரியன் செவ்வாயுடைய இணைவு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இளம் வயதில் விதவை ஆவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் சூரியன் செவ்வாயை வச்சு மட்டும் பலன் சொல்ல முடியாது. நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக கிடையாது. நல்லா பாருங்க, லக்னத்தை பார்க்கணும், லக்னாதிபதி பார்க்கணும், 5ஆம் அதிபதி பார்க்கணும், 5ஆம் இடத்தை பார்க்கணும், 9ஆம் அதிபதியை பார்க்கணும், 9ஆம் இடத்தை பார்க்கணும். மெயினா நல்ல கவனிங்க, 3ஆம் இடத்தை பார்க்கணும். ஏன் 3ஆம் இடத்தை பார்க்கணும்? பெண்களுடைய ஜாதகத்துல 7ஆம் இடம் கணவருடைய வீடு, 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் இடத்துக்கு ஆயுள் ஸ்தானம் வந்து எந்த இடம்? நம்மளுடைய நம்ம அந்த பெண்ணுடைய 2ஆம் இடம். அப்ப அந்த 2ஆம் இடத்தையும் பார்க்கணும்ல, 2ஆம் இடத்தின் அதிபதியும் பார்க்கணும்ல. அப்ப 3ஆம் இடங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், முன்னேற்றம், புகழ், கீர்த்தி, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பாவம் 3. இத்தனை பாவங்களையும் நம்ம ஆய்வு செஞ்சது பிறகுதான் ஒரு ஜாதகருடைய ஆயுளை நம்ம நிர்ணயம் செய்ய முடியும். மெயினா சனி பகவானே எடுக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்கும்போது வெறுமனையா சூரியன் செவ்வாய் இணைவை மட்டும் வச்சுட்டு நம்ம ஒரு பலன் சொல்ல முடியாது. அது இன்றைய காலகட்டத்திற்கு, அன்னைக்கு பொருந்திருக்கலாம், என்னைக்கோ ஒரு காலத்துக்குல, சரிங்களா? எழுதியவர்களை நம் இன்னமும் மதிக்கத்தான் வேண்டும். இன்னைய காலகட்டத்தில் அது பொருந்தி வரவில்லை. இது என்னுடைய அனுபவம். சூரியன் செவ்வாய் இணைவுனா நல்லா கவனிங்க. சூரியன் செவ்வாய் இணைவு அப்படின்னா இந்த ஜாதகரோட கூட பிறந்த ஆண் சகோதரர்கள் அதிகம்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் அப்படியே கரெக்டா இருக்கும். சகோதரருக்குள்ளார ஒரு ஒற்றுமை இல்லாம ஒரு பாதிப்புல இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கலாம். அது மட்டும்தான் எடுத்துக்கணும். தவிர இந்த சூரியன் செவ்வாய் இணை வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து திருமணம் செஞ்சீங்கன்னா இவங்களுக்கு இளம் வயதுல இவங்க மாங்கல்யத்தை இழப்பாங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. சரிங்களா? அந்த அமைப்பின் படி பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் இணைவுக்கு என்ன காரணம், என்ன அமைப்பு, சரிங்களா? எப்படி இந்த சூரியன் செவ்வாயோடைய அமைப்பு எப்படி உருவாக்கி இருக்கலாம்னு ஒரு யூகம், இதன் அடிப்படையில தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். வழக்கம் போல இந்த சூரியன் செவ்வாய் இணைவு குருவின் வீட்லையும் சுக்கரனின் வீட்லையும் புதன் பகவானுடைய வீட்லையும் இருக்கும்போது தோஷத்தை ஏற்படுத்தாது. இவங்க 2 பேர் மட்டும் இருக்கும்போது, வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போதும் ஓகே, சரிங்களா? இதே இந்த சூரியன் செவ்வாய் இணைவு சிம்மத்தில் இருக்கும்போதும், விருச்சிகத்தில் இருக்கும்போதும், மகரத்தில் இருக்கும்போதும், மேசத்தில் இருக்கும்போதும் ஒரு பாதிப்பை தராது.